வணக்கம். நான் உங்கள் வலசவாதியார். வர்க்கலா டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடுவோம்னு நினச்சேன். வர்க்கலா அப்படின்னு சொன்னாலே பீச்சஸ் தாங்க. அந்த பீச்சு, அந்த கிளிஃப் கரையிலேயே நம்ம த லாஸ்ட் ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல டார்மெட்ரி ரூம் ஸ்டே பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து பார்த்தோன்னாலே நமக்கு நேரவே இந்த பீச்சு தான் தெரியுங்க. அந்த இடத்துல போய் நாம் திங்ஸ் எல்லாத்தையுமே வைக்கிறோம். இது பற்றி நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் கோவாவுக்கு அடுத்து ரொம்ப விரும்பி வரக்கூடிய இடம் இதுதாங்க. இந்த வர்க்கலாவில் நைட் லைஃப் எப்படி இருக்குங்கிறத தனி வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த லாஸ்ட் ஹாஸ்டல் பற்றி தனி வீடியோ போட்டிருந்துருக்கிறேன். நீங்கள் அது எல்லாமே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கிளிஃப் அப்படிங்கிறதுனால உயரமான பகுதி, அதிலேருந்து நம்ம படியில் கீழே இறங்கி வரணும். இன்னும் கொஞ்சம் சுத்தமாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேரளாவில் பொதுவாகவே எல்லா இடமும் சுத்தமாக வைப்பாங்க. இந்த கிளிஃப் பக்கத்தில் மட்டும் ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல. அதுக்கு அவங்க மட்டும் காரணம் இல்லை, வர்ற போகிறவங்களும் காரணம். சூப்பராக இருக்குதுங்க. இது ஒரு சாண்ட் பீச். ஏன் இது சாண்ட் பீச் அப்படின்னு சொல்கிறேங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரையுமே அழகாக அக்காமடேட் பண்ணிக்கிடுது அந்த பீச்சு. ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், நார்த் இந்தியன்ஸாக இருக்கட்டும், சவுத் இந்தியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இங்கே இந்த கடற்கரையில் நின்று குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்க முடிஞ்சது. சன்செட் வியூ அவ்வளவு சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோடனே பார்த்தா இங்கே பாபநாசம் பீச் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன இதுக்கு பாபநாசம் பீச் அப்படின்னு சொன்னால், முன்னோர்களுக்கு, இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. இங்கே சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரியான பொருட்கள் எல்லாமே விற்கிறாங்க. இதில் பெரும்பாலும் சவுத் இண்டியன்ஸ் அதிகமாக இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அங்கே அந்த பீச்சில் நம்ம இருந்துக்கிட்டு வர்க்கலா கிளிஃப் மேலே நைட்டில் பார்த்தோன்னா எப்படி இருக்குங்கிறது தாங்க இந்த வியூ. கலர்ஃபுல்னால் அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. கோவாவுக்கும் இந்த பீச்சுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன, பீச்சில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார் இல்லை. மற்றபடி எல்லாமே கோவாவை ஒத்து தான் இருக்குதுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அங்கே கிடைக்கக்கூடிய சீ ஃபுட்ஸ் வச்சுருக்குறாங்க. நமக்கு எது வேணும்னு சொல்லிட்டோன்னா அழகாக அங்கேயே நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி தர்றாங்க. அருமையாக அது எல்லாத்தையுமே நமக்கு தேவையானதை புக் பண்ணி சாப்பிட்டோங்க. வர்க்கலாவுடைய நைட் லைஃபு சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், கோவா தான், டிப்பிக்கல் கோவா தான். இங்கே இந்த நைட் லைஃப்பை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்துருக்கிறேன். ரெஸ்டோ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறையவே இருக்குது. ரெஸ்டாரண்ட் வித் பார். அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வெளியிலேருந்து வரக்கூடிய ஃபெல்லோ ட்ராவலர்ஸ் மியூசிஷியன்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இங்கே வந்து பாட்டெலாம் பாடுறாங்க. அதெல்லாமே பார்க்க முடிஞ்சுது. நைட்டு 1 மணி வரைக்குமே இங்கே அந்த பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உட்காந்து நாங்களும் ரசித்தோம். நம்முடைய நேயர் விருப்பம் சொன்னோன்னா அதையுமே பாடுறாங்க. நாங்கள் போன சமயத்தில் ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ், யுவன் சங்கர் ராஜா இவங்களுடைய பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வைப்புங்க. நைட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே இந்த வீடியோலாம் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அதை முடிச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு இந்த பிளாக் சாண்ட் பீச்சுக்கு போனோம். அது என்ன பிளாக் சாண்ட் பீச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோரியம் ஆக்சைடு அதோடைய ஐசோடோப்பு இங்கே இருக்கிறதுனால இது என்ன செய்யுது, இந்த பீச்சில் இருக்கக்கூடிய மண் பிளாக் கலரில் இருக்குது. கேரளாவில் தோரியம் ஆக்சைடு அதிகமாகவே கிடைக்குதுங்க. ரைட்டு, சூப்பரு. அது வந்து ராக் அண்ட் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னால் இதுவும் ஒரு ராக் அண்ட் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பில் பீச். காப்பில் பீச்சு அப்படிங்கிறது தான் கேரளாவில், அதுவும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியதில் ரொம்ப நீட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கங்கே கொஞ்சம் பேப்பரு குப்பெல்லாம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. நம்ம போகிறவங்களும் அதை நீட்டாக வச்சுக்கணும் இல்லையா. ரொம்பவே நல்லா இருக்குது, நீட்டாக இருந்துச்சு. கயாக்கிங் எல்லாமே இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பீச்சுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதாவது ஒரு கழிமுக பகுதியும் கடலும் இருக்கிற மாதிரி, ஒரு பேக் வாட்டரும் இருக்குது, சீ வாட்டரும் இருக்குது. அலை இல்லாமல் பேக் வாட்டரில் நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு போட்டிங், அந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. இல்லை கடலில் இந்த மாதிரி இதை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வரலாம். அதாவது வர்க்கலா மெயின் கிளிஃபில் இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இது அந்த பேக் வாட்டர். போட் ஹவுஸ்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். போட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போகலாம். கடலில் கலக்கக்கூடிய இடத்தையும் நீங்கள் பார்க்கலாம். வர்க்கலாவை பொறுத்தவரையில் இது ஒரு பீச் இருக்கக்கூடிய இடம், ரொம்ப நல்ல சீனிக்கான இடம். உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு சொன்னால் தவறாமல் நீங்கள் வாங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அடுத்து இதை மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.